is created, மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட உடனேயே first chapter is problem between husband and wife. முதல் அதிகாரம் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை. Problem with children is the next chapter. அடுத்த அதிகாரம் பிள்ளைகளிடத்தில் உள்ள பிரச்சனை. And how God can in both cases shows he is on our side. இந்த இரண்டு நிலைகளிலுமே தேவன் நம் பக்கமாக இருக்கிறார் என்பதை எப்படி அவர் காண்பிக்கிறார்? He is there to help us. அங்கே நமக்கு உதவி செய்ய முடியா இருக்கிறார். So that is a message to all of us here. ஆகவே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய செய்தி இதுதான். However deep you may have fallen in your family life, நீங்கள் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு ஆழமான ஒரு குழிக்குள்ளே விழுந்தது போல இருந்தாலும், remember God is on your side. தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிரியப்பட வேண்டாம். And I want to share a little bit about building fellowship with husband and wife. கணவன் மனைவியோடு கூட ஐக்கியத்தை கட்டக்கூடிய ஒரு சில காரியங்களை பேசலாம் என்று இருக்கிறேன். See, in India we don't have much fellowship as husband and wife. இந்திய கலாச்சாரத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு ஐக்கியம் இருப்பதில்லை. You have fellowship with brothers but you don't have fellowship with your wife. மற்ற சகோதரரோடு கூட நல்ல ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் குடும்பத்திலே மனைவியோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இல்லை. Why not? ஏன் அப்படி இருக்க கூடாது? Your best friend should be your wife and not some brother in the church. உங்களுக்கு சிறந்த நண்பர் என்பவர் உங்களை மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய சபையில் இருக்கக்கூடிய வேறு ஒரு சகோதரராக இருக்க கூடாது. Because God allowed you to become one, தேவன் உங்களை ஒன்றாக்கும்படியாய் அனுமதித்திருக்கிறார், so that you might fellowship together. நீங்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும்படியாக. So the most important thing for family life is fellowship between husband and wife. ஆகவே ஒரு குடும்பத்திற்கு முக்கியமான காரியம் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஐக்கியம். I don't mean praying together and reading the Bible together. இருவரும் சேர்ந்து ஜெபிப்பதையோ இருவரும் சேர்ந்து வேதம் வாசிப்பதையோ அதை குறித்து சொல்லவில்லை. A lot of people do that but they don't have fellowship with each other. அநேகர் இதை செய்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இருப்பதில்லை. Even if you don't read the Bible together, நீங்கள் இருவரும் சேர்ந்து வேத வசனத்தை வாசிக்காவிட்டாலும், even if you don't pray together, நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்காவிட்டாலும், have fellowship with each other. ஒருவரோடு ஐக்கியப்படுங்கள். There must be a longing in your heart for that. இதற்கென்று உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, ஆசை இருக்க வேண்டும். You know, just like there is a great longing in your body to be physically united to your wife. நீங்கள் சரீர பிரகாரமாக உறவிலே இணைக்கப்பட வேண்டுமே என்று உங்களுடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாஞ்சை விருப்பத்தை போல, nobody has to tell you. யாருமே அதை சொல்ல தேவையில்லை. Inside your body itself there's a great longing to be physically united with your wife. சரீர பிரகாரமாக மனைவியோடு கூட இசைந்திருப்பதற்கு உள்ளே இருந்தே ஒரு ஆவல் எழும்புகிறது. Spiritually also God asked God to give you a great longing to be spiritually united with your wife. ஆவிக்குரிய ரீதியிலேயும் மனைவியோடு கூட ஐக்கியப்படும்படியாய் ஆண்டவரே ஒரு பெரிய அவா எனக்கு தாரும் என்று கேளுங்கள். You must spend time talking to each other. ஒருவரோடு பேசி நேரத்தை செலவு செய்ய வேண்டும். Many Indian husbands and wives, they don't talk to each other much. அநேக இந்திய கணவன்மாரும் மனைவிமார்களும் ஒருவரோடு அதிகமாய் பேசிக் கொள்வதில்லை. In this new year, இந்த புது வருஷத்திலே I want to encourage all of you to spend a lot of time talking to each other. புருஷரும் மனைவிகளும் ஒருவரோடு பேசுவதில் அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். Otherwise we can't have fellowship. அது உங்களுக்கு ஐக்கியத்தை கட்டி எழுப்பும். See, if you read the Song of Solomon, சாலமோனின் உன்னத பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it's quite an amazing book. மிகவும் நல்ல ஆச்சரியமான ஒரு புத்தகம். And even though it is a picture of Christ and the church, கிறிஸ்துவையும் சபையும் சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும், even if it is a picture of Christ and the church, கிறிஸ்துவும் சபையும் காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும் கூட, the Bible says love one another as Christ loved the church. கிறிஸ்து சபையை நேசித்தது போல ஒருவர் நேசியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. So even if Song of Solomon is a picture of Christ's love for the church, உன்னத பாட்டு என்ற புத்தகமானது சபையிலே கிறிஸ்து காண்பிக்கக்கூடிய அன்பை சித்தரிக்கிறதா இருந்தாலும், then that is an example for husbands how they should love their wives. இங்கே கணவன் மனைவி எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு மாதிரியை பார்க்கிறோம். And it's a wonderful to read that book and see how this husband and wife loved each other. அந்த கணவனும் மனைவி எப்படி ஒருவரை நேசித்தார்கள் என்பதை இந்த புத்தகத்திலே பார்ப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. It's a very sad thing that in India we think husband and wife loving each other is only for the cinemas. இந்திய நாட்டிலே துக்கமான விஷயம் என்னவென்றால் புருஷனும் மனைவியும் ஒருவரை நேசிக்கிறது சினிமாவை மட்டும்தான் என்று எண்ணுகிறோம். As if it is a bad thing. ஏதோ அது கெட்ட காரியம் என்று எண்ணுகிறோம். But the Bible only tells us that husbands must love their wife. ஆனால் புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம் தான் சொல்கிறது. And a wife must love her husband. மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So we don't have to be ashamed of that. ஆகவே இதை குறித்து நாம் வெட்கப்பட தேவையில்லை. That you have a deep love for your wife and a deep love for your husband. உன்னுடைய கணவனுக்காக உன்னுடைய மனைவிக்காக ஆழமான ஒரு அன்பு இருப்பது நல்லது. It is very very important. அது மிக மிக முக்கியம். Only if you have that, your children will be able to grow up in a good atmosphere at home. அது இருந்தால் மட்டுமே நல்ல சூழலிலே உங்களுடைய பிள்ளைகள் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. So can I suggest something for
all of you. உங்கள் எல்லாருக்கும் ஆலோசனை ஒன்றை சொல்லட்டுமா? I want you to say in the next 2 weeks or so, அடுத்த 2 வாரங்களிலே read the Song of Solomon. உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசியுங்கள். And read it. Husbands, read it and learn how to talk to your wife. புருஷர்களே, நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து மனைவியிடத்தில் எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். And you wives, you read it and learn how to talk to your husband. மனைவிமார்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் இதை வாசித்து புருஷனிடத்தில் எப்படி பேசுவது என்பதை இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். You never find the husband or wife talking ada edi and all that in Song of Solomon. போடா போடி என்றெல்லாம் பேசுகிறதை உன்னத பாட்டிலே வாசிக்கிறீர்களா? No, that is all our sinful culture that teaches us that. இவைகளெல்லாம் பாவம் நிறைந்த கலாச்சாரம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Just read Song of Solomon for 2 weeks. 2 வாரங்கள் நீங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசியுங்கள். Please do it for my sake. எனக்காகவாவது செய்யுங்கள். Best is do it for the Lord's sake. மேன்மையானது தேவனுக்காக செய்வது. I'm not asking you to read it to each other. That is too much for our Indian culture. ஒருவருக்கொருவர் வாசித்து காண்பீர்கள் என்று சொல்லவில்லை. இந்திய கலாச்சாரத்திலே அது மேலான ஒரு காரியமா இருக்கிறது. That you can go next step, second standard you can do that. 2ஆம் வகுப்பு போகும்போது அப்படி நீங்கள் செய்யலாம். But first you just read it. முதலாவதாக நீங்களாகவே வாசியுங்கள். And with a prayer. ஜெபத்தோடு கூட வாசியுங்கள். Dear brothers, அருமையான சகோதரர்களே, please pray like this. இதுபோல ஜெபியுங்கள். Lord, ஆண்டவரே, Brother Zach has told me to read Song of Solomon. சகோதரர் ஜாக் அவர்கள் உன்னத பாட்டை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். He is my elder brother. I'm going to listen to him. அவருடைய மூப்பர், ஆகவே அவருக்கு செவி கொடுக்க போகிறேன். And I believe it will be good for me. அது எனக்கு நல்லது என்று நான் நம்புகிறேன். And now Lord, as I read this book, இப்பொழுது ஆண்டவரே, இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது just teach me one thing. ஒன்றை மட்டும் எனக்கு கற்றுத் தாரும் ஆண்டவரே. Not 2 things. 2 காரியங்கள் கூட அல்ல. One thing. ஒரு காரியம். Teach me how to speak to my wife. என்னுடைய மனைவியோடு கூட எப்படி பேசுவது என்பதை எனக்கு கற்றுத் தாரும் In ஆண்டவரே. Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Okay, that's all. Just pray that prayer. ஆமென். அவ்வளவுதான் ஜெபம். சின்ன Every day ஜெபம். when you read it for next 2 weeks. அடுத்த 2 வாரங்கள் நீங்கள் இதை வாசிக்கும்போது இப்படி ஜெபியுங்கள். Sisters, சகோதரிகளே, as your elder brother, உங்களுடைய மூத்த சகோதரனாக I want to give you an exhortation. உங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறேன். You pray நீங்கள் ஜெபியுங்கள். and say, Lord, ஆண்டவரே, I have also been told by my elder brother to read Song of Solomon. நானும் என்னுடைய மூப்பர் மூலமாய் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிக்கும்படியாக Now as I சொல்லப்பட்டிருக்கிறேன். Teach me one thing. நான் இப்பொழுது வாசிக்கும்போது ஒன்றை எனக்கு கற்றுத் தாரும். Teach me from this book how to speak to my husband. என்னுடைய புருஷனிடத்தில் எப்படி பேசுவது என்பதை ஆண்டவரே இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு கற்றுத் தாரும். That's all. அவ்வளவுதான். In Jesus name, amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, And ஆமென். then read it. அதுக்கு பிறகு வாசியுங்கள். I tell you, your home will become like a heaven. நான் சொல்லட்டுமா, உன்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறிவிடும். Heaven on earth. பூமியிலே பரலோகம். What is it that has made our home into hell? நம்முடைய குடும்பத்தை நரகமாக்கியது என்ன? The way we speak to each other. நாம் ஒருவரிடத்திலே ஒருவர் பேசுகிற விதம். We know how to speak to the stranger who comes to the door. வீட்டு வாசலிலே வரக்கூடிய அந்நியனிடத்திலே எப்படி பேசுவது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Supposing somebody knocks at your door. யாராவது உங்கள் வீட்டை கதவை தட்டினால், you don't even know who he is. யார் என்று உங்களுக்கு தெரியாது. How do you speak to him? எப்படி பேசுகிறீர்கள் அந்நியனிடத்திலே? Maybe postman. தபால்காரர் வந்தால், or some other man. அல்லது வேறு யாராவது மனிதன் வந்தால், how do you speak to him? எப்படி பேசுகிறீர்கள்? You say, why have you come here? ஏன் இங்க வந்த? You don't talk like that. அப்படியே பேசுகிறீர்கள்? அப்படி பேசுவதில்லை. That is how you talk to your wife. ஆனால் மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள்? This is stranger you have never seen in your life. You speak so nicely. இந்த அந்நியன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்ததே இல்லை, அவரிடத்தில் அவ்வளவு நன்றாக பேசுகிறீர்கள். Why have you come? Can I help you in some way? அப்படியா ஏன் இங்கே வந்தீர்கள்? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? Why don't you talk to your wife like that? ஏன் அப்படி மனைவியிடத்திலே பேசக்கூடாது? Why we only talk to strangers like that? ஏன் அந்நியர்களிடத்திலே மட்டும் அப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்? So we all need to read the Song of Solomon. நாம் எல்லாரும் இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை, சாலமோனின் உன்னத பாட்டை வாசிக்க வேண்டும். Learn how to talk to our wives. மனைவியிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். And then when we talk to our wives like that, நம்முடைய மனைவிமார்களிடத்தில் அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது, we will start talking a little more kindly to our children also. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கூட இன்னும் சற்று தயவாய் நாம் பேச ஆரம்பிப்போம். You say, Brother Zach, don't we have to be strict with our children? சகோதரர் ஜாக் அவர்களே, பிள்ளைகளோடு கூட கடினமாய் கண்டிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாதா? Yes, we must be strict with our children. ஆம், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கண்டிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
But we don't have to call our children pig and dog and all these funny names. ஏய் பண்ணி நாயே என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட தேவையில்லை. Call them by kind names. நல்ல தயவான பெயரை கூப்பிடுங்கள். Be strict. கண்டிப்பா இருங்கள். But don't be rude and speak like all the people in the world. உலகத்தாரை போல காரசாரமாய் பிள்ளைகளிடத்துல பேச வேண்டாம். Sometimes we have to punish our children. சில சமயத்திலே நம்முடைய பிள்ளைகளை தண்டிக்க வேண்டியிருக்கிறது. Yes, we have to do that. I have done that as a father. தகப்பனா இருக்கிற நான் செய்திருக்கிறேன். நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. Because God punishes us. தேவன் நம்மை சிட்சிக்கிறார். So we have to do that to our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்ய வேண்டியிருக்கிறது. We don't have to speak rudely. ஆனால் மிகவும் கண்ணிய குறைவாக அவர்களிடத்தில் பேச தேவையில்லை. See these words. இந்த வசனத்தை பாருங்கள். Ephesians எபேசியர் Colossians chapter 4. கொலோசையர் 4ஆம் அதிகாரம். What a wonderful word this is. என்ன அற்புதமான ஒரு வசனம் இங்கே இருக்கிறது. Let your speech Colossians 4 verse 6. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Let your speech always be with grace, seasoned as it were with salt, so that you may know how you should respond to each person. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் அல்லது வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. See, as soon as you eat some food, immediately you know whether there is salt there or not. ஒரு சாப்பாட்டை நீங்கள் வாயிலே வைக்க ஆரம்பித்த உடனே இதில் உப்பு இருக்கா இல்லையா என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். And you know how bad the food tastes if there is no salt. அந்த சாப்பாடு உப்பே இல்லைன்னா அது ருசிக்க முடியுமா? You say, I don't feel like eating this. There is no salt in it. உப்பே இல்லை, சாப்பிடவே தோணலை. It's so little salt. சின்ன அளவு உப்பு தான். But it makes such a difference. ஆனால் அந்த ஆகாரத்திலே அது சேர்க்கப்படும் போது எவ்வளவு வித்தியாசம். And it says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, when you speak, நீங்கள் பேசும் பொழுது to your wife, மனைவியிடத்திலே, your husband, கணவனிடத்திலே, your children, பிள்ளைகளிடத்திலே, there must be that grace, அந்த கிருபை இருக்க வேண்டும், which is like salt. அது உப்பை போல உள்ள கிருபை. That the other person must taste something. மற்ற நபர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஒன்றை ருசிக்க வேண்டும். There's a kindness in my husband today. என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தயவு இருக்கிறதே, இரக்கம் இருக்கிறதே. There's a kindness in my way my wife is speaking to me. என்னுடைய மனைவியினிடத்திலே பேசக்கூடிய விதத்திலே ஒரு தயவு இருக்கிறதே. There's a kindness in the way my daddy and mummy are speaking to me. என்னுடைய அப்பா அம்மா என்னிடத்திலே பேசக்கூடிய விதத்திலே ஒரு இரக்கம் இருக்கிறதே. My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, if you listen to me, என்னை கேட்டீர்களானால், I tell you, your home will become like heaven. நான் சொல்வதை கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பமானது பரலோகமாய் மாறிவிடும். Let me tell you another thing. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். This will not happen in one day. ஒரே நாளிலே இது நடந்து விடாது. Even in 1 year it may not take place. ஒரு ஆண்டு ஆனாலும் கூட இது நடந்து விட முடியாது. I did not come to this life in 1 year. இந்த வாழ்க்கைக்குள்ளாக நான் ஒரு ஆண்டுக்குள்ளாக வரவில்லை. I made so many mistakes in my speech. என்னுடைய பேச்சிலே எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன். At home, குடும்பத்திலே, with my wife, மனைவியிடத்திலே, with my children, பிள்ளைகளிடத்திலே. But I said, Lord, I'm not going to give up. ஆண்டவரே, நான் விட்டு விட மாட்டேன். I'm going to climb this mountain. நான் இந்த மலை மீது ஏறிக்கொண்டே இருக்க போகிறேன். I want to come to the place where my speech is always with grace. என்னுடைய பேச்சிலே எப்பொழுதுமே கிருபை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர விரும்புகிறேன். Always people must taste in my speech some salt is there. எப்பொழுதுமே இவருடைய பேச்சிலே உப்பு இருக்கிறது என்று ருசி பார்க்க வேண்டும். Isn't that the word of God in your Bible? உங்களுடைய வேதத்திலே இந்த வார்த்தை இல்லையா? Have you read it before? இந்த வார்த்தை இதுக்கு முன்பு வாசித்திருக்கிறீர்களா? Okay, from today let us take it seriously. இன்றிலிருந்து இந்த வார்த்தையை சீரியஸாக எடுத்துக்கொள்வோம். Lord, ஆண்டவரே, I want to take this seriously. இதை நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள போகிறேன். See, I have not given you 25 rules today. இன்றைக்கு நான் உங்களுக்கு 25 பிரமாணங்களை கொடுக்கவில்லை. I'm only telling you to be faithful in one area. ஒரு பகுதியிலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று தான் கேட்கிறேன். And that is அது in your speech. உங்களுடைய பேச்சிலே. Be careful in your speech during the whole of this year. இந்த வருஷம் முழுவதுமாக உங்களுடைய வார்த்தைகளிலே ஜாக்கிரதையாக இருங்கள். Say, Lord, I want there to be more grace in my speech at home. ஆண்டவரே, குடும்பத்திலே நான் பேசும்பொழுது அதிக கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. With my wife, husband, children. என்னுடைய மனைவியிடத்திலே, கணவனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே. That is the first step. இதான் முதல் படி. Because the Bible says, வேதம் சொல்லுகிறது, we can control our tongue. நாம் நாவை அடக்கம் அறிந்திருந்தால் we can become perfect. நாம் பூரண புருஷராக முடியும். And so much of evil comes through the tongue. எவ்வளவோ தீமைகள் நாவின் மூலமாய் விளைகிறது. And so much of good can come through the tongue. அநேக நன்மைகள் நாவினாலே வர முடியும். In the Proverbs it says, wise tongue is a tree of life.
அங்கே நீதிமொழிகளை நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் அறிவுள்ள நாவு ஜீவ விருட்சம். You can have a tree of life in your house. உன்னுடைய குடும்பத்திலே ஒரு ஞானமுள்ள ஒரு விருட்சம் இருக்க முடியும், ஜீவ விருட்சம் இருக்க முடியும். So let us pursue this. ஆகவே நாம் இதை தொடர்ந்து தேடுவோம். And let us not accuse one another with our tongue. நம்முடைய நாவினாலே ஒருவரை ஒரு குற்றம் சுமத்த வேண்டாம். Don't say you have sinned. நீங்கள் நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல வேண்டாம். Don't say you have sinned. நீ பாவம் செய்தாய் என்று சொல்ல வேண்டாம். Say like Job, perhaps I have sinned. நீ பாவம் செய்தாய் என்று சொல்வதற்கு பதிலாக யோபை போல ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கலாம் என்று சொல்லுங்கள். So brothers, ஆகவே சகோதரர்களே, are you going to do that? செய்ய போகிறீர்களா? Okay. சரி. Sisters, you heard it, no? What they said? சகோதரர்களே, உங்கள் வீட்டுக்காரர் உங்களுடைய கணவர் என்ன சொன்னார் என்று கேட்டீர்களா? I want to ask you and your brothers listen. ஆகவே உங்களுடைய சகோதரர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும்போது சகோதரிகளை உங்களை கேட்கிறேன். Sisters, are you going to do that? நீங்கள் இதை செய்ய போகிறீர்களா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next year when we have a conference, அடுத்த ஆண்டு நாம் கான்ஃபரன்ஸ்க்கு வரும்பொழுது we want to have many heavenly homes. அநேக பரலோக குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். In your home, உங்களுடைய குடும்பம், that is, it will delight the heart of God so much. அது தேவனுடைய இதயத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சியை வர பண்ணும். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's pray. Heavenly Father, பரலோக பிதாவே, help each one of us, எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். especially in the area of our speech, குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய பேச்சு என்ற பகுதியிலே to forgive one another, ஒருவரை மன்னிக்க, to ask forgiveness from one another, மன்னிப்பை ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கேட்க, to have faith that you are always on our side against the devil, எப்பொழுதுமே நீர் பிசாசுக்கு விரோதமாக எங்கள் பக்கம் இருக்கிறீர் என்பதிலே விசுவாசம் கொள்ளும்படியாய் உதவி செய்யும். that you will defeat the devil in our homes, எங்களுடைய குடும்பங்களிலே பிசாசை ஆண்டவரே நீர் தோற்கடிப்பீர். and even children பிள்ளைகள் கூட ஆண்டவரே who are going astray, you will bring them back. வழி விலகி போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீ திரும்ப கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். Have mercy upon us. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. Have mercy upon our families. உங்களுடைய குடும்பங்கள் மீது இரக்கமுள்ளவராயிரும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஒளி தீபம் இளநெஞ்சில் குடியேற்றுங்கள், அதன் ஒளி வெள்ளம் உலகெங்கும் இருள் போக்கவே திசை